பாலாஜி, அதிமுக தேர்தலில் வென்றது 47 சட்டமன்ற உறுப்பினர்கள். இதில் 30 எம்எல்ஏக்கள் ஓரணியாகவும் இபிஎஸ் தலைமையில் 17 எம்எல்ஏக்கள் ஓரணியாகவும் செயல்படுகிறார்கள் என்பது இப்போது வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று வரை அவர்கள் தனித்தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி வந்த சூழ்நிலையில் இன்று காலையில் சட்டமன்றத்துக்கு வரும்போதே 2 அணிகளாக அவர்கள் வந்தார்கள் என்ற செய்திகள் பரவின. ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக CV சண்முகமோ எடப்பாடி பழனிசாமியோ அது குறித்து அறிவிக்கவில்லை. ஆனால் இப்போது தற்காலிக சபாநாயகரிடம் 2 அணிகளாக அந்த புகார் மனுக்கள் வழங்கப்பட்டிருப்பதன் மூலமாக இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் தலைமையில் ஒரு அணியாகவும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் ஒரு அணியாக CV சண்முகம், SP வேலுமணி தலைமையில் மற்றொரு அணியாகவும் செயல்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. இதனால் அதிமுக மீண்டும் 2ஆக உடைந்திருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜெயலலிதா மறைந்த பிறகு அது அதிமுக, அமமுக, சசிகலா தலைமையில் ஒரு அணி, OPS தலைமையில் ஒரு அணி என பல அணிகளாக பிரிந்தன. இந்த தேர்தலிலும் சசிகலா தலைமையில் திறந்தோப்பு சின்னத்தில் அவர் ஒரு அணியாக போட்டியிட்டார். அதன் பின்னர் அமமுக குக்கர் சின்னத்தில் மற்றும் இரட்டைகளை சின்னத்தில் அதிமுக என 3 அணிகளாக தேர்தலில் களமிறங்கினார்கள். இப்போது 4வதாக ஒரு பிளவு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிறது. அதில் இபிஎஸ்க்கு எதிரான அந்த எம்எல்ஏக்கள் அதிக இடத்தில் இருப்பதால் இனிமேல் இபிஎஸ் அதிமுகவின் பொதுச் செயலாளராகவோ அல்லது சட்டமன்ற குழு தலைவராகவோ செயல்பட முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த பிளவுக்கான காரணம் என்ன என்பது பின்னணியில் 2 தகவல்கள் கூறப்படுகின்றன. ஒன்று, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு இபிஎஸ் ஒத்துக்கொள்ளவில்லை, ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிப்பதற்கு இபிஎஸ் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் CV சண்முகம் தரப்பில் நாம் இந்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளித்து கூட்டணி அரசில் பங்கேற்கலாம் என தெரிவிக்கப்பட்டதாகவும் அதுதான் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்ட அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது என CV சண்முகம், SP வேலுமணி உள்ளிட்டோர் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இப்போது களம் தாவேக திமுக என்று மாறியுள்ள சூழ்நிலையில் 3வது இடத்திலிருந்து நாம் முதலிடத்துக்கு முன்னேற வேண்டும் என்றால் முதலிடத்தில் உள்ள கட்சியோடு கூட்டணி வைத்தால் மட்டுமே கட்சியை காப்பாற்ற முடியும் என்றும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் அதிமுக அழிவு பாதையில் இருக்கிறது என்றும் CV சண்முகம், SP வேலுமணி தரப்பில் கூறப்பட்டு அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும், ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என வலியுறுத்தியதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது. 3வதாக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என SP வேலுமணி மற்றும் CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அந்த எம்எல்ஏக்கள் இபிஎஸ்ஸிடம் வலியுறுத்தியதாகவும் கூட்டணி வைத்து தேர்தலில் போட்டியிட்டு விட்டு உடனடியாக பாஜகவில் இருந்து நம்ம விலக இயலாது என்று இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து இப்போது விலக முடியாது என்றும் ஆட்சிக்கு ஆதரவு அளிக்க முடியாது என்றும் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு ஒப்புதல் தெரிவிக்க முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி 3 கோரிக்கைகளையும் நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் SP வேலுமணி மற்றும் CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர், காமராஜ் நன்னிலம் சட்டமன்ற காமராஜ் உள்ளிட்டோர் அடங்கிய குழுவினர் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருப்பது இப்பொழுது வெளிப்படையாக தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இபிஎஸ் எதிர்ப்பு அணியினர் இன்னும் சற்று நேரத்தில் பேட்டி அளிக்க இருக்கிறார்கள். அப்போது அதிமுக இந்த 30 எம்எல்ஏக்கள் தலைமையிலான அணியின் கோரிக்கைகள் என்ன, எடப்பாடி பழனிசாமி அதை ஏன் ஏற்க மறுக்கவில்லை, ஏன் மறுக்கிறார் என்பது உள்ளிட்ட விவரங்களை இன்னும் சில நிமிடங்களில் வெளிப்படையாக அவர்கள் பேட்டி அளிப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடந்த 3 நாட்களாக அதிமுகவில் ஏற்பட்டுள்ள குழப்பம் இப்போது உறுதியாகி இருக்கிறது. 30 எம்எல்ஏக்கள் அங்கு CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி, விஜயபாஸ்கர் தலைமையில் இருப்பதாகவும் மீதி உள்ள 17 எம்எல்ஏக்கள் அங்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் KC கருப்பண்ணன் மற்றும் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் அங்கு தலவாய் சுந்தரம் உள்ளிட்டோர் அங்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டிருப்பதால் எந்த அணியை சபாநாயகர் ஆதரிக்கப் போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சபாநாயகருக்கே வானளாவிய அதிகாரம் இருக்கிறது. அவரே எது உண்மையான அதிமுக என்பதை முடிவு செய்வதற்கு அவருக்கு தனி அதிகாரம் இருக்கிறது சட்ட விதிமுறைகளின்படி. அப்படி ஒரு முறை இபிஎஸ்க்கு எதிராக இந்த SP வேலுமணி அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவரா அல்லது CV சண்முகம் தலைமையிலான SP வேலுமணி தலைவரா, இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அங்கு அதிமுக சட்டமன்ற குழு தலைவரா என்ற குழப்பத்திற்கு தற்காலிக சபாநாயகர் தான் முடிவு எடுக்க வேண்டும். இல்லை என்றால் JCT பிரபாகர் நாளை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பதை அவர் அறிவிப்பார். அப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எம்எல்ஏக்களின் நிலை என்ன, அதிமுக A பிரிவு B பிரிவு என செயல்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக இபிஎஸ் பிரிவு, அதிமுக சிவிஎஸ்
சி.வி. சண்முகம் பிரிவு என மீண்டும் ஒரு பிளவு அங்கு செயல்படுவதென எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அங்கு அமமுக சார்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கு இருக்கிறார், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர். அதனால் அதிமுகவில் இப்போது 3 அணிகளாக செயல்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு அந்த அதிருப்தி அணியினர் அளிக்கக்கூடிய அந்த பேட்டி இன்னும் சில நிமிடங்களில் வரும். அதற்கு பிறகு அந்த குழப்பத்தில் என்ன முடிவு என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். பாலாஜி.